அவ இயற்பெயர் காந்தலட்சுமி மதிய என்ன பேரை வச்சுக்கணும். அவ இயற்பெயர் காந்தலட்சுமி மதிய என்ன பேரை வச்சுக்கணும். பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா? அட அற போத நாயே. பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால படிக்க சொன்னார் படிச்சுட்டாக். அதானே பார்த்தேன். அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால படிக்க சொன்னார் படிச்சுட்டாக். கருப்பையா இருக்க சொன்னார் அறுத்துட்டியா? இவர் ஒரு ஆளு, இவருக்கு இருக்கு ஒரு கருத்தடை சாதனங்கள் எதுவும் அறிமுகமாகாத காலம் அது. சிறிய வயதில் எங்கள் ஊர் பாட்டிகளிடம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பாட்டி என்றால் 1 டஜன், அரை டஜன் என்று டஜன் கணக்கில் சொல்லுவதை கேட்டு சிரித்திருக்கிறோம். அவர்கள் வலி புரியாத காலம் அது. அதிலும் 8 பெத்தேன், 4 பெத்தேன், 6 பெத்தேன் என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். குழந்தை பெறுவதும் பிறக்கும் போதே இறப்பதும் சில நேரங்களில் தாயும் கூட மரணிப்பதும் சாதாரணமாக இருந்த காலம் அது. யாரும் விரும்பி பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரு பாட்டி கூறினால் பப்பாளி அரைத்து குடித்தால் கரு கலைந்து விடும் என்று சொன்னார்கள். ஆனால் வண்டி வண்டியாக அரைச்சு குடிச்சேன், இவன் பிறந்தான், அதுக்கப்புறம் தான் இந்த 2 பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎம்ஆர் எம்எம்ஆர் மிக அதிகமாக இருந்த காலம். அதிகமாக குழந்தை பெற கருப்பையை தாங்கும் தசைகள் பலவீனம் அடைந்து இறங்கி வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு சிறிய இருமல் தும்மல் வந்தாலோ சிரித்தாலோ சிறுநீர் கட்டுப்படுத்த முடியாமல் வெளியேறும். பெண்களுக்கு கழிவறைகளும் கூட கிடையாது. சுத்தமாக இருக்க முடியாமல் அதனால் வரும் தொற்றுக்கள் ஒரு பக்கம், இதனால் வரும் வியாதிகள் ஒரு பக்கம், கருப்பை வாய் புற்றுநோய் உட்பட. பெண்களே பேச தயங்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை அந்த காலத்தில் ஒரு ஆணாக இருந்து பெண்களின் அவஸ்தைகளை பார்த்து அதனால் முடங்கி கிடக்கும் ஒரு இனத்துக்காக குரல் கொடுத்தார் என்றால் அந்த பகுத்தறிவு பகலவனை கும்பிடத்தான் தோன்றுகிறது. பெண்கள் ஒன்றும் பிள்ளை பெறும் இயந்திரம் இல்லை. இதுதான் உனது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்றால் அதை அறுத்தேறி என்ற அவரது ஆவேசத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கு சில தற்குறிகளும் சங்கிகளும் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முட்டா பயல்கள் போல முட்டாள்கள் தான். கருத்தடை சாதனங்கள் அறிமுகமாகின. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்ற வாசகங்கள் நம் திருச்சுவர்களில் இடம் பிடித்து நம் மனங்களையும் மாற்றி போட்டது. இன்று யாருக்காவது 3 குழந்தை இருந்தால் வியப்புடன் அவர்களை பார்க்கும் காலம் வந்துவிட்டது. இன்று பெரியார் இருந்திருந்தால் கருப்பையை எடுங்கள் என்று சொல்லுவாரா? முட்டா பயல்கள் சிந்திக்க வேண்டும். தற்குறி தப்பளையன்களும் சிந்திக்க வேண்டும். இந்த கிழட்டு தோழியும் சிந்திக்க வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். 10 பேர் கூட படுக்க சொன்னாரே, நீ படுத்துட்டியா? சேவடியா பயலிய, நீ 10 பேரோட படுத்தியான்னு எல்லாம் மனுஷன்டா, உண்மையிலே மனுஷனாடா. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடிய. சரி, முதல்ல பெரியார் எப்படா அங்க பேசினாரு? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத பெரியார் ஆண்களுக்கு இருக்கும் உரிமை பெண்களுக்கும் ஒன்று சொல்லியிருக்காரு. அவன் நீ வந்து ஒன்னு காதலிக்கிறேன், கல்யாணம் பண்றேன், அவர் விட்டு போயிடுறான், வேற பண்ணிட்டு போறான், அப்ப நீ மட்டும் ஏமா இருக்கிற, உனக்கு பிடிச்ச நீ வந்து தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிறத அவர் விரிவா பேசியிருப்பார். நீ போய் 10 பேரோட படுத்துக்கோ, 100 பேரோட படுத்துக்கோ அப்படிலாம் பெரியார் பேசல. அதை செஞ்சது ஒன்னு சீமா. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. 10 பேர் கூட படுக்க சொன்னாரே, நீ படுத்துட்டியா? அட கெல்ட்டு ஃபூல், அதானே பெண்ணுரிமை. அட பொம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. அப்பதான் உன்னை பெரியார் இஷ்டம் எடுத்துக்க முடியும். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, கேட்பமா கேட்க மாட்டோமா? நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு 50 பேர் படுத்திருக்கணும். இப்படி பேசினா துப்பி செருப்படுத்து சாணியை முக்கி பட்டான்னு அடிப்பன்னு சொல்றாங்க. சீமான் அப்படிங்கிற ஆபாச தெருப்பொறுக்கி அவன மாதிரியே பல ஆபாச தெருப்பொறுக்கிகளை நாம் தமிழர் கட்சியில உருவாக்கி வச்சிருக்கான். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்மம் அப்ப இருந்தே இப்படி. 18 வயசு பையனும் அப்படிதான் பேசுறான். பல்லு விழுது சாக போறவனும் அப்படிதான் பேசுறான். வாயை திறந்தாலே இவங்களுக்கு ஆபாசம் தான். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. பெண்களை சொல்வது, பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களோட பிறப்புறுப்பை சொல்லி திட்டுறது, இதைத்தான் இவங்க காலம் ஊரா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பொறுக்கி பையில கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வச்சிருக்கிறோம். புரியுங்க சார், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவனை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பதிலுக்கு நானும் கேட்பேன். ஏன்டா அவங்க நொண்ணன் சீமான் இருக்கானே, அவன் 2022 வரைக்கும் நான் பெரியார் சொல்லிட்டு இருக்கானே, நான் பெரியார் வழி நடப்பவன், பெரியார் ஸ்டப் தான் சொன்னேன். அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்போ அவன் போய் அவன் மனைவிக்கு கருவேப்பிலை அறுத்துட்டானா கைவலிக்கு, இதை நான் கேட்கலாமா? ஒரு 70 வயசு கிரட்டு கபோதி உன் மகளையோ உன் பொண்டாட்டியவோ அவங்கள பார்த்து கருவேப்பிலை அறுத்து தெரிஞ்சான்னு கேட்ட நீ ஒத்துப்பியா? அவங்கள பார்த்து நீ வந்து 10 பேரோட படித்தியா கேட்ட ஒத்துப்பியா? பெண்ணுக்கு சம உரிமைங்கிற பேர்ல கற்பு நெறி தவறி அட கெல்ட்டு ஃபூல். மரியாதை உனக்கு என்னடா மரியாதை?
இல்லாத ஒரு பிரில்லியன்ட்டு பெரிய மனுஷனை நம்ம பிரில்லியன்ட் தான் சொல்லணும். கேட்டு ஃபூல்னு சொல்லக்கூடாது. ஒரு பிரில்லியன்ட் அவர். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். பெரிய மனுஷன் கூட நான் எப்பவுமே நிக்கிறேன். இத்தனைக்கும் அவர் சீமானோட 2 வயசு சின்ன பையன். இனிமே யாராவது ஐயா பத்தி தப்பா பேசுனீங்கன்னா, ஐயா நான் இருக்கேன் ஐயா. ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு வயசாச்சே, சோத்துக்கு பதிலா ஏதாவது தூண்டுறியா அப்படின்னு வெளியே கேட்கறாங்க. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். உறவன் ஒருத்திங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி எது வரவன இஸ் வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சுட்டே. அது வரவன் இல்ல, ஒருவன். எங்க சொல்லு. உறவன் அட கேட்டு ஃபூல். வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. உறவன் ஒருத்திங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி எவன் கூட கூடனாலும் வாழலாம். கிட்டத்தட்ட விபச்சாரத்தனத்தை முன்னிலைப்படுத்துறது தான் திராவிடம். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப்பாயில ஈத்திர பாயில பேப்பாயில. இதெல்லாம் உங்களோட 2 வயசு மூத்தவர் உங்க தலைவர் மாமா சீமானுக்கு இருக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கிட்டத்தட்ட விபச்சாரத்தனத்தை முன்னிலைப்படுத்துறது தான் திராவிடம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. காரணம், அந்த தலைமையே விபச்சார குடும்பத்துல இருந்து வந்த தலைமைங்கிறதால இந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்ப நீங்க முன்னால பார்க்கணும், பின்னால போக. என்ன சொல்றது, இந்த அளவுக்கு இருப்பானுங்க. ஏய் மானங்கட்ட மடப்பையில, நீ மானுலடா. தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உன தம்பி. கல்வி எதை கொண்டு வருது? நோயை கொண்டு வருது. டேய் லூசாடா நீ. கல்வி நோயை கொண்டு வருது. அப்படி யாரும் சொல்லாதீங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இந்த தெலுங்கு திராவிடம் பூராவுமே இப்படிதான் பேரை மாத்திக்கும். ஒவ்வொன்றும் பேரை மாத்திக்கும். இந்த தெலுங்கு திராவிடம் இப்படிதாங்க பேரை மாத்திக்கும். சரியா சொன்னடா கேட்டு. தம்பி இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார்னா கூப்பிடுவாங்க. இவன் யாருன்னு தெரியுதா? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல. சீமான் மாமா. அவரோட உண்மையான பேர் என்ன? சைமன். அவ்வளவு ரோஷம், அவ்வளவு பெரிய 4 பேர். நீ கேட்கற எவனை கேட்கணும்? சீமானை எதுக்குடா பேரை மாத்தின? சைமன் தானே அவன் பேருன்னு சொல்ல வேண்டியதானே? ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? சமது முன்னோர்கள் முன்னோர்களா? சல்பட்ட குடியார முண்டம் அது சமது இல்ல, நமது. துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா ஒரு அரச மரம் 720 நோயை குணப்படுத்தும். ஒரு அரச மரம் 720 நோயை குணப்படுத்தும். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு. நாம் தமிழர் கட்சிக்கார எவனாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, செருப்ப கட்டி அடிப்பன்னு வெளியே சொல்றாங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே கோவம் வரும். அதே கோவம் எனக்கு இருக்குது. உட்காந்தவங்களுக்கு பதில் சொல்கிறது, வீடியோ போடலாம் கூடாது. நேராக போய் செவிலிய 4 அப்பி அடித்து இழுத்து கொண்டு வந்து சட்டையெல்லாம் அவுத்து போட்டு, வேட்டி அவுத்து போட்டு, நடுத்தருவில் அம்மனமாக விட்டு மிதிச்சோம்னாதே இவங்களுக்கு வந்து புத்தி வரும். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே. என்ன பண்ண போறானோ? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.